ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குழம்பு, சிக்கனோட சுரக்காய் பலாக்கொட்டை போட்டு ஒரு குழம்பு செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். இது காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க. இதை ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள். அந்த சிக்கன் நம்மளுக்கு ஹீட்டுன்னுவாங்க. அதோட நம்ம அந்த சுரக்காய் போட்டிருக்கோம். நல்லா இருக்கும். ரெண்டும் சரியாக ஈக்குவல் ஆகிடும். பலாக்கொட்டை பார்த்திங்கனாக்கா சிக்கன் டேஸ்ட்லேயே இருக்கும் பலாக்கொட்டை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு இளம் சுரக்காய், ஒரு பெரிய சுரக்காய், ரொம்ப பெருசில் மீடியம் சைஸில் இருக்குது. இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை க்ளீனாக தோல் சீவிட்டு இதை பொடியாக நறுக்கிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த சுரக்காவை நீட்டாக தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கிட்டு வந்தாச்சு. இப்போ நான் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை தோல் சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு போட்டுக்கிறேன். பின்ன அரைச்சி வச்சு அந்த வெங்காயம் பேஸ்ட்டை இதோடு சேர்த்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சி வச்ச அந்த 2 வெங்காயம் பேஸ்ட்டையும் இதில் போட்டு சேர்த்துட்டேன். கொஞ்சம் இது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் கொஞ்சம் தேங்காய், ஒரு அன்னாசி பூ எடுத்து வச்சுருக்கேன், 2 ஏலக்காய், பட்டை, லவங்க, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்குற அளவுக்கு நம்ம அந்த எண்ணெயிலே இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அதுக்குள்ளே அந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்க மசாலா ஃபுல்லாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் இதோட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடுறேன். இப்பயும் இதோட வதக்கி கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன்னு தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன்னு மிளகாத்தூள் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய், பட்டை, லவங்கம் மிக்ஸை போட்டுடுறேன். இதோடவே ஒரு 2 தக்காளியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தேங்காவையும் அந்த மசாலாவோடவே கொஞ்சம் வதக்கி கொடுத்துருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்தேன். அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மசாலாலாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன். அதை இதில் போட்டுடுறேன். இன்னும் இந்த கட் பண்ணி வச்சுருந்த சுரக்காயும் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலாவோடு நம்ம இந்த சுரக்காயெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி கொடுத்துட்டோம். இப்போ நான் ஒரு 1/2 கேஜி அத்தனைக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இதை இதோடு சேர்த்துடலாம். சுரக்காய் சிக்கன் போட்ட குழம்பு சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதை பாருங்கள், ஒரு முறை செஞ்சிங்கனாக்கா நீங்கள் இனி அடிக்கடி இதை செய்வீங்க. இது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு சாதத்தோட, இட்லி, சப்பாத்தி, தோசை, நான், பரோட்டா எல்லாத்தோட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மிக்ஸி கழுவின தண்ணியை ஊற்றிடுங்க. அதை கொஞ்சம் ஊற்றிடலாம். உங்களுக்கு எவ்வளோ இதுவாக திக்னஸ் வேணும் அவ்வளோ பார்த்துக்கங்க. பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கனும் நம்மளோட சுரக்காய் குழம்பும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே நான் ஒரு 4 பலாக்கொட்டையும் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த பலாக்கொட்டை, சிக்கன்னு, இந்த சுரக்காயெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் சரி, இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்தோடும் சூப்பராக மேட்ச் ஆகிடும்.
இப்போ நீங்கள் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் சுரக்காய் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இல்லை, நான் பெலாக்கொட்டையும் போட்டிருக்கேன், அதுவுமே சிக்கன் மாதிரியே இருக்கும் பெலாக்கொட்டையும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுடைய பெலாக்கொட்டை சிக்கன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பெலாக்கொட்டை சிக்கன் சுரக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குது. பின்ன பார்த்திங்கன்னாக்கா மல்லி சிக்கன், கொத்தமல்லி சிக்கன் கிரேவி, அதுவும் அருமையாக இருக்குது. ரெண்டும் மேட்சிங் சூப்பராக இருக்குது. எல்லோரும் இதை செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.